ஜாப்காக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எதில் அப்ளை பண்ணாலும் சரி, யாருக்கு மெயில் போட்டாலும் சரி, நான் சொல்கிறத கேட்காம நான் சொல்கிறத பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா வீட்டில் தண்டமாக வெட்டியாக உட்கார வேண்டியதுதான். நம்ம சேனலில் ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, லிங்க்டின்ல ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ணியிருப்பீங்க, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் பண்ணுற இந்த விஷயம் தான். என்னன்னா, ஒன்று ஈஸி அப்ளைன்னு கொடுத்து அப்ளை பண்ணிடுறீங்க. யாருமே ஹெச்ஆருக்கோ இல்லை அது ரிலேட்டடான ரெக்ரூட்டருக்கோ மெயில் போடுறது இல்லை. மெயில் போடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் மெயில் போடுறவங்களா அது ஒழுங்காக மெயில் போடுறீங்களா? அதுவும் கிடையாது. நீங்கள் போடுற மெயிலை பார்த்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸே வரும். ஆனால் நீங்கள் அனுப்புகிற மெயில் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் ஈஸி அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அதுவாக டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டட் மெயில் ஒன்று அனுப்பிடும். இல்லை நீங்களா மெயில் அனுப்புறீங்கன்னு என்ன பண்ணுறீங்க? வழக்கமாக செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் மனப்பாடம் பண்ண மாதிரி அந்த விஷயங்களே மெயிலாக போட்டு கவர் லெட்டர் போட்டு அனுப்பிடுறீங்க. இது ரெண்டு பண்ணாலும் எந்த யூஸுமே கிடையாது. யாருமே உங்கள் மேலே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஹெச்ஆர் டீமுக்கு ஒரு ஜாப் போஸ்ட் பண்றாங்கன்னா மினிமம் 300-400 மெயில் வருது. இந்த 300-400 மெயில்லையுமே ஒரே கண்டென்ட் தான் இருக்கு. அப்படிங்கும்போது எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க? ஒரு ஜாப் அப்ளை பண்ணி ஹெச்ஆருக்கு மெயில் அனுப்பும்போது அதை எப்படி ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் அனுப்புறது, எப்படி அதை டிஃப்ரெண்ட்டாக அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கம்பெனிக்கு இன்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போஸ்ட்லாம் போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்படி அப்ளை பண்ணவங்களில் யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் எல்லா மெயில்ஸுமே வந்துட்டு இருந்துச்சு. நம்மளும் அப்படியே மெயில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ தான் ஒரு ஸ்பெசிஃபிக் மெயில் நம்ம பார்க்குறோம். பெஸ்ட் ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பர்சனல் மெயில் அட்ரஸ்லேருந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு. நம்ம இந்த மெயில் ஐடி ஹைரிங்க்கு தானே கொடுத்துருக்கோம், இதுக்கு யாரா பெஸ்ட் ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அனுப்புறதுன்னு சொல்லி நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட், அவரோட ஸ்கில் செட் எல்லாம் இதெல்லாம் இருக்குது, நான் இந்த டூல்ஸில் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட ஸ்கில்ஸை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மெயில் அனுப்பியிருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து கேட்கும்போது கொஞ்சம் என்ன இவங்க இப்படி மெயில் அனுப்பியிருக்காங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் எங்களை அதை ஓப்பன் பண்ண வச்சது அந்த சப்ஜெக்டும் அவர் எழுதியிருந்த அந்த மெயிலும் தான். இதில் அந்த கேண்டிடேட் கிட்ட நம்ம பேசணும், அவங்களை ஹையர் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இந்த நம்ம ஐ கேட்சிங்காக ஒரு சப்ஜெக்ட் எழுதினாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் விஷயமே இருக்கு. அதே மாதிரி நம்ம கொடுக்குற கண்டென்ட், ஏன்னா நம்ம ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்கோம், ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க ஸ்கில்லை நமக்கு ஆஃபர் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டு இந்த மெயில் தான் அங்கே அட்ராக்டிவான விஷயமே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு மெயில் அனுப்பும்போது எடுத்ததுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், புதுசாக இந்த மாதிரி நம்ம கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து அனுப்புனீங்கன்னா அது கொஞ்சம் ஐ கேட்சிங்காக இருக்கும். நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. ஏன்னா யூஸ்வலாக நம்ம அனுப்பும்போது என்னன்னா, ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறோம், இந்த ஜாபுக்காக அப்ளைங் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பேரை போட்டு நம்ம சப்ஜெக்டில் போட்டு அனுப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு 300 to 400 மெயில்ஸ் ஹெச்ஆரோட இன்பாக்ஸில் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் கிரியேட்டிவாக கண்டென்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே கிரியேட்டிவான இமெயில் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரி போட்டுருவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சினாரியோ முன்னாடி மாதிரியே ஆயிரும். எல்லா இமெயிலும் மறுபடியும் ஒரே மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாருமே கிரியேட்டிவாக யோசிக்கிறேன்னு ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அப்போ மறுபடியும் ரிப்பீட் தான் ஆகும். இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் நான் கடைசியில் சொல்கிறேன். நான் இது சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். நம்ம எந்தெந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியா அனுப்பணும். இங்கே நம்ம எடுத்தது மீடியா டீம் அப்படிங்கிறதுனால அவன் எக்ஸைட்டிங் ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். இதே மாதிரி எல்லா ஜாபுக்கும் உங்களுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஸோ ஐ கேட்சிங்காக ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாப் லிங்க்டின்லயோ நாக்ரியிலோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது டேரெக்டாக என்ன பண்ணணும், ஒரு டிஃபால்ட் மெயில் அட்ரஸுக்கு போகுது. நோ ரிப்ளை இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ரெஸ்பான்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்கள் அப்ளிகேஷன் ரிசீவ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இமெயில்ஸுக்கு அனுப்பினாலும் அது ஆட்டோமேட்டட் இமெயில்ஸாக போய் ஸ்டோர் ஆயிரும். இந்த சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கம்பெனியோட நேம் எடுத்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்ல போய் கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் ரெக்ரூட்டரோட இமெயில் அட்ரஸ் கிடைக்கலாம். அதே மாதிரி வேற வேற ப்ரொஃபஷனல்ஸ் இல்லைனா அந்த டீம்ல இருக்கிறவங்களோட டீடைல்ஸ் கிடைக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களோட இமெயில்ஸை முதல்ல கேதர் பண்ணணும். அதுல யாருக்கு மெயில் அனுப்புறது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். சும்மா அதுல நிறைய இமெயில் அட்ரஸ் இருக்குன்னு எடுத்து எல்லாத்துக்குமே அனுப்பிட்டு இருக்க கூடாது. இந்த ஸ்பெசிபிக் பர்சனுக்கு தான் வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்களோட இமெயில் அட்ரஸ் எடுத்து நீங்க அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு இமெயிலை நீங்க அனுப்பணும் வித் அன் அட்ராக்டிவ் சப்ஜெக்ட். இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கம்பெனியை நீங்க லிங்க்டின்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒர்க் பண்றவங்களோட டீடைல்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா தெரியும் என்ன ஜாபுக்காக போட்டிருக்காங்க. அதே ஜாப்லயோ இல்லை அதுக்கு மேல இருக்கிறவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட இமெயில் அட்ரஸ் எடுத்து அவங்களுக்கும் நீங்க மெயில் அனுப்பலாம். இப்போ எப்படியெல்லாம் ஒரு மெயிலை அனுப்புறது, யாருக்கெல்லாம் மெயில் அனுப்புறது அப்படிங்கறத பத்தி பேசிக் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். இனி அனுப்ப போற கண்டென்ட்டை பத்தி பேசுவோம். யூஸ்வலா நம்ம ஒரு கண்டென்ட் அனுப்பும்போது எப்படி அனுப்புவோம்னா, நான் இத்தனை வருஷம் இதுல வேலை செஞ்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், நான் பேஷனேட்டா ஒர்க் பண்ணுவேன், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட், ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவேன், ஐ வில் புட் மை ஹார்ட் ஒர்க் இன்டு திஸ் அப்படி இப்படி
இப்படின்னு சொல்லி சிலர் செய்வாங்க, சிலர் செய்ய மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் மெயில் போடும்போது மட்டும் ரொம்ப ஒர்க்காலிக்கா மெயில் போடுவீங்க. இதை பண்ணாதீங்க. சிம்பிளா பட் நீட்டா ஒரு 4 to 5 சென்டென்சஸ்ல அழகா உங்களை பத்தி சொல்லுங்க. நான் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதாவது உங்க ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த ஃபீல்டுல இருந்தேன், அந்த ஃபீல்டுல இருந்து இந்த ஃபீல்டுக்கு மாறினேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நீங்க போடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஓகே இவன் ஃபீல்டை மாத்தி இருக்கான் அப்படின்னா அதை மாறுறதுக்கே வந்து ஒரு டெடிகேஷன் போட்டிருப்பான். அப்பயும் ரொம்ப டெடிகேட்டடான பர்சன். அந்த ஸ்கில்லை நான் இத்தனை மாசத்துல கத்துக்கிட்டேன், இந்த லெவல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க போடும்போது ஓ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கான், அதனால இந்த ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டான ஸ்கில்ஸா இருந்தாலும் ஒரு 6 monthsக்குள்ள இவன் நல்லா கத்துக்கிட்டான். இப்படியான விஷயத்தை நீங்க இன்டைரக்டா சொல்லணும். அதாவது நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த ஹார்ட் ஒர்க்கிங் நீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஒரு சென்டென்ஸா போட்டீங்கன்னா அவங்க அந்த மெயிலை பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ செல்ஃப் லேர்னிங் மெத்தட்ல நான் கோட் பண்றது எப்படி அப்படின்னு கத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங்கிறது ஒரு சிம்பிளான ஸ்கில் கிடையாது. அந்த ஸ்கில்ல நீங்க வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஒரு 6 monthsல கஷ்டப்பட்டு கத்துருக்கேன் அப்படின்னு நீங்க போடுறீங்க அப்படின்னா 6 மாசம் அவனுக்கு டெடிகேட்டடா உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கான், ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்கான் அப்படிங்கிறது தான் அவங்க மைண்ட்ல வரும். அதை நம்ம லைஃப்ல இருந்து நம்ம அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா, அந்த மெயில மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து அவங்க அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்குவாங்க. இந்த கண்டென்ட்டை கொடுக்கறத பத்தி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம prototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கண்டென்ட்டை கொடுக்கறத பத்தி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரோட்டோடைப்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு மெயில் அனுப்ப ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல நம்ம பண்ண நிறைய ரிசர்ச்சும் இருக்கு. அதாவது இந்த பைஜூஸா இருக்கட்டும், ஜொமேட்டோவா இருக்கட்டும், ஊபரா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு 150 இன்வெஸ்டர்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அவங்க எல்லாத்துக்குமே நம்ம மெயில் அனுப்பணும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு செல்ஃப் லேர்னிங் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான் நாங்கள் எடுத்திருக்கோம், இதை பற்றி தான் நாங்கள் இது பண்ண போகிறோம், இதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நம்ம மெயில் அனுப்பணும். அந்த 100 to 150 மெயில்ஸ் நம்ம அனுப்பணும். எடுத்ததும் மெயில்ஸுக்கு ரெஸ்பான்சஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 people தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நமக்கு அது பத்தாது, ஏன்னா நமக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்க்கும் நம்ம மெயில் அனுப்பியிருந்தோம். விசி அப்படின்னு சொல்லுவோம். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்ல மணி இன்வெஸ்ட் பண்றவங்க, அவங்களுக்கும் நம்ம மெயில் அனுப்பியிருந்தோம். இப்படி நம்ம மெயில் அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் மெயில்ஸுக்கு நிறைய பேர் ரெஸ்பாண்டே வரல. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி சப்ஜெக்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மெயிலுக்கே ரிப்ளை மெயில் போட்டோம். ரிப்ளை மெயில் எப்படி போட்டோம் அப்படின்னா டூ வைக்கல ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் எதுவுமே கிடையாது. சப்ஜெக்ட்ல மட்டும் என்ன பண்ணோம்னா யூ வில் நாட் கெட் a second chance to make this investment அப்படின்னு போட்டோம். இப்படி போடும்போது அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மெயில் போயிருக்கும், அதுக்கு மேல நம்ம இந்த மெயில் போகும்போது 2 அப்படின்னு சொல்லி சைட்ல காட்டும். அதாவது ஒரு ரிப்ளை மெயில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். அவங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கறவங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயில் பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா அந்த மெயிலையும் என்னன்னு படிச்சு பார்ப்பாங்க. அதுல இருந்து நமக்கு என்னாச்சு அப்படின்னா நிறைய ரெஸ்பான்சஸ் வர ஆரம்பிச்சது. இதையே நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இமெயில்ஸ் நீங்க அனுப்பியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் மெயில் நீங்க கிரியேட்டிவா கூட அனுப்பியிருக்கலாம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாலோ அப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபாலோ அப்னா என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லைன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கறது தான் ஃபாலோ அப். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாப் அப் மெயில் அனுப்புறோம். இந்த மெயிலை பார்த்தோன்னு என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அதுக்குள்ள போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னன்னா ரெஸ்பான்சஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகுது. அப்போ நீங்க ஒரு கிரியேட்டிவான மெயில் போடுறீங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 2 to 3 days டைம்க்கு அப்புறம் ஏதாவது இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா ஒரு கண்டென்ட் போடுங்க. அப்போ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்சஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இப்போ நம்ம சொன்ன அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா சாட் ஜிபிடி போறீங்க, கிவ் மீ a cover letter for tech profile, give me a cover letter for designer profile அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அது டிஃபால்ட்டா ஒரு கவர் லெட்டர் கொடுக்குது. இந்த கவர் லெட்டர் தான் என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாருமே காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்புறீங்க. இதை நீங்க பண்ணாதீங்க. அதாவது சாட் ஜிபிடி கேட்காதீங்கன்னு சொல்லல, சாட் ஜிபிடியில் கேளுங்க, ரொம்ப பிளண்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க. சாட் ஜிபிடியில் நீங்க இந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி நான் நான் டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு டெக்னிக்கல் ஃபீல்டுக்கு மாறுறேன், அப்படி மாறுறதுக்கான ஒரு கவர் லெட்டர் கொடு. இல்லைன்னா இத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முன்னாடி இருக்கு, அதுல இருந்து நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றேன், அப்படி வரும்போது அதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு கவர் லெட்டர் கொடு. அப்போ சாட் ஜிபிடியில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பத்தி டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடலாம். அதனால ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயம் அதிகமாயிட்டு ஒரு சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கான
பண்ண விஷயம் அதிகமாக இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோ கன்ஃபார்மாக வேணுமா வேணும், ஏன்னா அதுக்கான கண்டென்ட்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஒரு ஹெச்ஆருக்கு இமெயில் அனுப்பும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, கரெக்டான சப்ஜெக்ட் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும், கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், உங்களோட லைஃப்பை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லாரும் அனுப்புகிற மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் டெடிகேட்டட் அனுப்பாமல் நீங்கள் எப்படி டெடிகேட்டடாக இருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை போட்டு ஒரு 4 to 5 சென்டென்ஸ், மேக்ஸிமம் 4 to 5 சென்டென்ஸ் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இமெயில் அனுப்பணும். நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ், இந்த ChatGPT இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக ப்ராம்ப்ட் வாங்கி அனுப்பணும். அப்போ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணி மெயில் போடும்போது கண்டிப்பாக அந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அப்போ இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கிற பிரச்சனை அதிகமாக இருக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக் அண்ட் கரியர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எந்தெந்த ஜாப் போர்ட்டல்ஸில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள்.